ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நிறைய பேர் என்னோடய உடல்நலம் பற்றி விசாரித்து நிறைய கமெண்ட் வந்து போட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல நல்ல உறவுகளை வந்து சேர்த்துருக்குங்கும் போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. என்னோடய உடல் வந்து இந்த அளவுக்கு தேறி வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் நீங்களும் கூட. அந்த கமெண்ட்டெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தானே இருந்தீங்க, என்னாச்சு அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதில் கொடுக்க போகிறேன். ஏன்னா நிறைய கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது, ரிப்ளை பண்ண முடியல என்னால். ஓரளவுக்கு இப்போ தான் பரவாயில்ல, அகைன் என்னால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதில் இன்றைக்கி அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டியூஸ்டே அன்னைக்கு லைவ் வந்திருந்தேன். அந்த லைவ்லேயே சொல்லிட்டேன், எனக்கு சுத்தமாக முடியல, என்னமோ பண்ணுதுன்ட்டு. பசங்களாக கூட கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, என்ன அடுத்த நெக்ஸ்ட் பேபியா, 4th பேபியா அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஃபன்னியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி எனக்கு மார்னிங்கே எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னென்னா இன்றைக்கி என்னமோ நமக்கு பண்ண போகுது அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கிட்ஸுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரீயாக வீடியோ ஷூட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஷெடியூல் போட்டு நமக்கு முடியலனாலும் வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிடணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எக்காரணத்துக்கு கொண்டும் நான் யூடியூப்பில் குவைட் ஆக மாட்டேன் அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வீடியோ ஷூட்டும் எடுத்து வச்சுருந்து ஷெடியூல் டைமில் அதுவும் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பிரச்சனைமா, எல்லாம் ஓகே தான். எதனால அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு ஈவினிங், டியூஸ்டே அன்னைக்கு ஈவினிங் பாடி பெயின் அது மாதிரி தான் இருந்துச்சு. மெடிசன் ஹஸ்பண்ட் எடுத்துக்க சொன்னாங்க, மெடிசன் எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி நைட்டே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, ஓகே ஃபீல் குட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மார்னிங் மறுநாள் வெட்னஸ்டே அட்சய திருதி, எப்போதும் போல் அட்சய திருதிக்கு எல்லா வீட்லேயும் எப்படி ஸ்டார்ட் ஆகுமோ அதே மாதிரி ஹாப்பியாக பூஜை வேலை எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வ்ளாக் ஷூட் வேறு இருந்துச்சு. அதையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு அவர் போகும்போது ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஃபீவரிஷாக இருக்கிற மாதிரி இருக்குது, தயவு செய்து மரியாதையாக மெடிசன் எடுத்துக்கன்னு சொன்னாங்க. நான் தான் வானத்துக்கு பூமியும் குதிச்சுட்டு இன்றைக்கி அட்சய திருதி இன்றைக்கி போய் செய்வாங்களா அப்படி இப்படின்னு குதிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டு. அடுத்த ஒரு 10 மினிட்ஸில் நானே வாலண்டரியாக போய்ட்டு மெடிசன் எடுத்துட்டேன். காரணம், இந்த இடத்துல உங்களுக்கு சீன் ஆகும். டெம்பரேச்சர் அந்தளவுக்கு அதிகமாகிடுச்சு, சுத்தமாக முடியல, குபுன்னு வந்துருச்சு, ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. எனக்கு ஃபீல் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. இழுத்து போத்தி படுத்துட்டேன். உடனே ஈவினிங் போல் சுத்தமாக முடியாமல் ஹஸ்பண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஹாஸ்பிட்டல் வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னோனையும் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. போயிட்டு செக் பண்ணதில் வைரல் ஃபீவர் மாதிரி இருக்குது, பிளட் டெஸ்ட் வந்து எடுத்தாகணும் அப்படின்னாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்துலாம் சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்தோம். அங்கே தான் ட்விஸ்டே. என்ன அப்படின்னா, இந்த பிளட் டெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பிளட் டெஸ்ட்டில் பிளேட்டல்ஸ் கவுண்ட்டுன்னு இருக்கும். ஆக்சுவலி எனக்கு சரியாக தெரியல தமிழில், ரத்த தட்டுக்கள்னு நினைக்கிறேன் அது பேர். ஆமாம், பிளேட்டல்ஸ் கவுண்ட்டுன்னு தான் போட்டிருக்கு. இந்த இடத்துல வரும் அந்த இமேஜ். அது வந்து பார்த்திங்கன்னா 1.5 லேக்லேருந்து 4.5 லேக்ஸ்க்குள்ளே இருக்கணும். எனக்கு ஃபஸ்ட்டு டே டெஸ்ட் எடுத்த அன்னைக்கு 1.80 தான் இருந்துச்சு. அது ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், அதாவது அந்த யூரினரி ட்ராக்டில் வந்து புண்ணு மாதிரி இருக்குது, ரொம்ப புண்ணாக இருக்குது, அதுக்கான மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லா மெடிசனும் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் இதுதான் அதுக்கான டானிக் ரெகுலராக எடுக்கணும், தண்ணி குடிக்கணும். உங்களுக்கே தெரியும், நான் வந்து பயங்கரமாக டயட் இருப்பேன், ஒர்க் அவுட்லாம் பண்ணுவேன், எந்த அளவுக்கு வாட்டர் இன்டேக்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். எனக்கே இந்த நிலமை பார்த்துக்குங்க, எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. இப்படின்னு சொல்லுவோம், சரின்ட்டு இந்த ட்ராப்ஸ் இதுதானே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரைடே அன்னைக்கு ஈவினிங் போல் உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதான் நேத்தி போயிட்டு கம்யூனிட்டி டேப்பில் கூட போஸ்ட் போட்டுருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்தோம். எடுத்ததில் என்ன ஆகிடுச்சு, ஆல்ரெடி எவ்வளோ பிளேட்ஸ் கவுண்ட் வந்துருந்துச்சு, 189. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா 143 தான் இருக்குது. எனக்கு பயங்கர ஷாக்கு. இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ஆகணும், யூ டேக் பெட் ரெஸ்ட்டு, ஐ மீன் வந்து வீட்டில் இல்லை, ஹாஸ்பிட்டலில் பெட்டில் அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்லேருந்து வேறு மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷனில் போயிடுச்சு, வேறு மாதிரி ஒரு டிசீஸில் போயிடுச்சு. அதை பற்றி இப்போ சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த பிளட் டெஸ்ட்டுக்கு இன்றைக்கி மார்னிங், சாட்டர்டே மார்னிங் ஜிஹெச்க்கு எழுதி கொடுத்தனால
போயிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன் சொல்ல விரும்பலன்னா கன்ஃபார்ம் ஆகாமல் ஒரு நெகட்டிவான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இந்த பிளேட்ஸ் கவுண்ட்டு கம்மியாக ஆயிருக்கு, இது ரிஸ்க்குங்கிறனால தான் இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி பேசியிருப்பேன். ஏன்னா அன்றைக்கி எல்லோரும் கேட்டுட்டு இருக்கும்போது சொல்லாததுக்கான ரீசன் இதுதான். இது ரிஸ்க்காக என்ன அப்படின்னு தெரியாமல் நம்ம பேசக்கூடாது இல்லையா சும்மா, அதனால தான். இப்போ இது வந்து கொஞ்சம் கஷ்டம், இது இமிடியேட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மார்னிங் ஜிஹெச்சில் எடுத்த டெஸ்ட்டில் என்னென்னா 6000 கூடி இருக்கு. நேற்று ஈவினிங் எடுத்த டெஸ்ட்டில் 40,000 வந்து குறைஞ்சிருந்துச்சு. கோல்டு ரேட் மாதிரி தான், சேம் கான்செப்ட். எப்படி உடனடியாக ஏறும், குறையிறது வந்து இது அப்படியே உள்டா ஒரேடியாக குறைஞ்சது 40,000. அகெயின் கொஞ்சமாக கூடி இருக்குது. எனக்கு லேக்ஸ் கணக்கில் கூடணும், எங்கே போகிறது, இதுக்கு என்ன சாப்பிட்டா என்ன பண்ணுறதுன்னு. எனக்கு பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரத்த தட்டுக்கள், மீனிங் தமிழ் அதான் நினைக்கிறேன். நான் போடுறேன் பாருங்கள், யாராவது ஆக்சுவலி சொல்லுங்கள், சஜஷன் சொல்லுங்கள் சரிங்களா. ஐ வில் ட்ரை. எனக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே பிளாங்காக இருக்குது. நேற்று நைட்லாம் அந்த டிசீஸ் அப்படின்னு சொன்னோடையும் அப்படியே அழுகுனா அழுக. 3 குழந்தை, எங்கே போகிறது, எனக்கு ஒன்னோட யார் பார்த்துப்பா. பேசிட்டாங்க, எமோஷ்னல் ஆகக்கூடாதுன்னு நினச்சி தான் வந்தேன், வேறு வழி இல்லை. இந்த இடத்துல தான் அப்படியே ரொம்ப வலிக்குது. உடம்பு இருந்த கண்டிஷனை விட வந்து இந்த வலி அதுவாக இருக்கக்கூடாதுங்கிற இதுதான். ரொம்ப பயந்துட்டேன். நேற்று நைட்லாம் பயங்கர அழுக, ரொம்ப பயந்துட்டேன். பட் மார்னிங் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம மனசு அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஓகே, பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைகளுக்கு நாம தான் இருக்கோம், நம்மளை நம்பி ஒரு 4 ஜீவன் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம மீண்டு வருவோங்கிற நம்பிக்கையில் மார்னிங் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபீல் குட், ஓகே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிளட் ரிப்போர்ட் கொடுத்த இடத்துல அட்மிட் ஆக சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி நேற்று. அது என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னா, இல்லை ஆக்டிவாக இருக்கிறனால எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாதனால, மற்றபடி ஃபர்தராக ஃபீவரோ வேறு ஏதாவது உடம்புக்கு பிரச்சனையோ இல்லாதனால பிளட் ரிப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டு டெஸ்ட்டுக்கு மட்டும் சாம்பிள் கொடுத்துட்டு போங்க, நாங்கள் 3 days ஆகும், அதோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் ஃபர்தராக எல்லாமே அப்டேட் பண்ணுறோம் சொல்லிட்டாங்க. அங்கேருந்து ரிட்டர்ன் வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு நாம் பார்த்த டாக்டர்கிட்ட வந்தால் அவர் வச்ச டிப்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த பிளட் டெஸ்ட் இப்போ ரெகுலராக ஒரே டெஸ்ட்டை தான் மார்னிங் ஈவினிங் மறுநாள் 1 விட்டு 1 நாள் அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். அது என்ன இப்போ ஆகி போயிடுச்சு அப்படின்னா, இப்போது நாளைக்கு போய்ட்டு ஒரு டெஸ்ட் எடுக்கணும், நாளைக்கு ஈவினிங் ஒரு டெஸ்ட் எடுக்கணும். இந்த மாதிரி 5 daysக்கு மார்னிங் ஈவினிங்னு எடுத்தாகணுமா. எம்பிட்டு ரத்தத்தை உரியுது. இதுவரைக்கும் 3 டெஸ்ட் எடுத்தாச்சு. எடுக்கிறது நல்லது தான். அந்த பிளேட் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனாலே அங்கே அனுப்பியிருக்கோமே அந்த ரிப்போர்ட்டு, அது நெகட்டிவ் ஆகிடும். இப்போ ஆக்சுவலி அந்த ரிப்போர்ட்டு நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதுதான் எனக்கு அப்படியே திக்குங்குது. அது மாதிரி இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த நிமிஷம் உட்காந்துருக்கேன். ஏன்னா அது மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் எனக்கு இல்லை. ஃபீல் குட்டு. ஆக்சுவலி ஏன் அதை பற்றி சொல்ல மாட்டீங்க, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஒரு இது சொல்கிறீங்க, ஏன் அதை பற்றி சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால தான் பயந்து சில பேருக்கு வரும்ல, அது மாதிரி ஏதாவது வந்து தொலைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது. இல்லாத வேலையெல்லாம் இழுத்துக்கிட்டுறது வரத்துக்கா அப்படிங்கிறனால தான் அதை பற்றி பேசினேன் நான். அப்படி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அது என்ன பிளட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுவேன் சரிங்களா. இப்போ எனக்கு சொல்லியிருக்காங்க, இப்போ இருக்கிறதே ஃபன் என்னென்னா, ஒரு பக்கம் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்காக மெடிசன் சாப்பிடணும் நான், ஓகேவா. இன்னொரு பக்கம் இப்போ பிளட் டெஸ்ட்டுக்கு சாம்பிள் கொடுத்துட்டு வந்திருக்கேன் இல்லையா இன்னைக்கு, அதுக்காக ஒரு பக்கம் நான் மெடிசன் எடுத்துக்குவேன். அப்படியெல்லாம் இருந்தால் அந்த ஃபுட்டில் அந்த முட்டி தேய்மானம் ஆகிறது, அதை மாதிரியெல்லாம் வந்து முட்டிலெல்லாம் பெயின் இருக்கிறது, அதை மாதிரி ஜாயின்ட் பெயின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரிலாம் இருக்கிறது நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மாதிரிலாம் எனக்கு இல்லை. அன்றைக்கி 1 day ஃபீவர் இருந்துச்சு, உடம்பு வலி இருந்துச்சு, நார்மலாக இருக்குங்க, கை கால் உளைச்சல் அது மாதிரி இருந்துச்சு, ஹெட்டேக் இருந்துச்சு, இவ்வளோதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பப்போ கொஞ்சம் படபடன்னு வர்றது, அது மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க சொல்கிறதுலாம் வேறு மாதிரி சிம்டம்ஸு. ஸ்டொமக் பெயின் ஆகுதா, கண்ணெல்லாம் மறைக்குதா, பிளட் ஏதாவது ப்ளீடிங் ஆகுதா, காது வழியாவோ மூக்கு வழியாவோ மோஷன் வழியாவோ யூரின் வழியாவோ அப்படி ஆகுதா, வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கா, மோஷன்லாம் பிளாக்காக போகுதா, அதை மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் கொஞ்சம் அந்த சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாதனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கேன். மேபி வாய்ப்புகள் வந்து குறைவு தான் இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் உட்காந்துருக்கேன்.
நீங்களும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. நானும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். இன்றைக்கி ஃபீல் குட் ஸ்ட்ராங், நான் மீண்டு வருவேங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கேன். ரிப்போர்ட்ஸோட இந்த இது மட்டும், இந்த ஸ்லிப்பு மட்டும் லைட்டாக இந்த இடத்துல ஸ்லைடு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சவங்க சஜஷன் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை. ஏதாவது இதுக்கு நாட்டு மருந்து, கை வைத்தியம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் இமிடியேட்டாக. ஏன்னா 5 டேஸ்க்கு நான் டெஸ்ட் எடுத்தாகணும். ஒவ்வொரு நாளும் இங்கே அப்புறம் இங்கெல்லாம் ஊசி போட்டு ரத்தத்தை உரியிறாங்க. என்னால் முடியல. அதே பெரிய வழியாக இருக்குது. அதே உடம்புலாம் புண்ணாகிற மாதிரி இருக்குது. கடவுள் தான் இதுக்கு மேலே காப்பாற்றணும். கடவுள் மேலே பார்த்து போட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஓகே காய்ஸ், பாய், டேக் கேர். அடுத்த வீடியோவில் என்னோடய ஹெல்த் எப்படி இருக்குது, அந்த ப்ளட் டெஸ்ட்லாம் எப்படி வருதுங்கிறத பற்றி உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். இன்னொரு ப்ளட் டெஸ்ட் இங்கே லோக்கலில் எடுக்க சொல்லியிருக்காங்க. அது வந்ததுக்கப்புறம் கூட அதோட ரிசல்ட் எப்படி நல்லா வந்திருக்கா அப்படிங்கிறத பற்றி நான் பேசுகிறேன். ஓகேவா? பாய்.